நான் இன்னொரு விதத்துல எப்படி பார்க்குறேன்னா, ஒரு உள்நாட்டில் தயாரிக்கப்படுகிற ஒரு உப்பினுடைய பல்வேறு பரிமாணங்களை காட்டக்கூடிய, பல்வேறு பயன்களை காட்டக்கூடிய, விதவிதமான உப்பு வகைகளை சொல்லக்கூடிய ஒரு உப்பு புராணம், உப்பு காவியம் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம எல்லாம் தெரியும் உப்பு அப்படின்பது ஒரு உவர்ப்பு. உவர்ப்பு தான் உப்பு அப்படின்னு நம்ம வந்து பார்க்குறோம். ஆனா, இந்த உப்பு தான் வந்து சுவையினுடைய எல்லா சுவைகளுக்கும் அடிப்படையா அமையுது அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து இங்க குறிப்பிடப்படுகிறது. அதாவது உப்புலிருந்து அதாவது இனிய உப்பு இனிப்பு, புளிக்கிற உப்பு புளிப்பு, காரும் உப்பு கரிப்பு, கசப்பும் உப்பு வந்து கசப்பு. ஆக மனிதனுடைய முக்கியமான அடிப்படையான ஒரு பொருளாக உப்பு இருக்கிறது. அது வந்து ஒரு மிக 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 அபூர்வமான ஒரு பொருள் அப்படின்னு சொல்றாரு.